Hello students, welcome to John Max today class for 10th standard max exercise 1.4ல 7th questions பார்க்கலாம். So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா in each of the following cases state whether the function is bijective or not, justify your answers கேட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கிற கொஷின் வந்து பைஜெக்டிவா இல்லையா நாட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு தான் ஸோ அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக ஆன் டு ஃபங்க்ஷனான்னு ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் அது பைஜெக்டிவாக இல்லையான்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ரெண்டு கேசஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் இஸ்டு ஆர் டென்ஸ் டு ஆர் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. ஸோ நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுக்கல. அந்த நம்பர்ஸ் எதில் இருக்குது? எஃப்ன்ற ஃபங்க்ஷனோட நம்பர்ஸு ஆரில் இருக்குது. ஸோ ஆர் இஸ் ஏ ரியல் நம்பர்ஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரியல் நம்பர்ஸ்னால் 1 to 3 எக்ஸெட்ராவா. ஸோ அதோட வேல்யூஸ் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரெண்டாவது கேசஸ்க்கும் அதே ஃபங்க்ஷன் தான். ஸோ கொஷின் மட்டும் வேறு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x². ஸோ ஓகேங்களா. ஸோ சொல்யூஷனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவனில் கொஷின் எழுதிக்கோங்க. given f of x equal to 2x plus 1. ஓகேங்களா. ஸோ இதுதான் கொஷின்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் ஏ ரியல் நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்மளுக்கு தெரியும். அது பைஜெக்டிவாக இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கோசம் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் வந்து நம்ம -1 0 1, 2. ஓகேங்களா. நம்மளுக்கு 1 to 3 எக்ஸட்ரா ரியல் நம்பர்ஸ் தெரியும். இதில் வந்து பைஜெக்டிவாக இல்லையான்னு கேட்குறதுனால என்ன பண்ணியிருக்கோன்னா மைனஸ் வேல்யூவோட சேர்த்து ஒரு 4 வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? எஃப் ஆஃப் 1 -1. ஃபஸ்ட்டு எஃப்க்கு பதிலாக -1 கொடுங்க. ஸோ எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு 2 × -1 + 1. ஓகேங்களா. 1 2s are 2 -2 + 1 ஈக்குவல் டு -1. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு -1 கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன கிடச்சிச்சு? சேம் -1 கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 வேல்யூ கொடுக்கலாம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு கொஷினில் ஒவ்வொரு டைமும் தான் கொஷினில் கொடுக்க போகிறோம். அப்போ 2 × 0 + 1. ஓகேங்களா. 2 × 0 0 எனிதிங் +1 ஈக்குவல் டு 1. ஸோ 0 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடச்சிச்சு? 1. ஸோ இது எழுதிக்கிட்டிங்களா நம்மளுக்கு ஆர்டர் பேட் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். x ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது f ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 × 1 + 1 ஈக்குவல் டு 1 2s are 2 + 1 ஈக்குவல் டு ஆட் பண்ணும்போது 3ங்களா. ஸோ சரியா. அப்போ 1, 3. எக்ஸோட வேல்யூஸ் நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 2 கொடுங்க. அப்போ f ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 × 2. ஓகேங்களா. +1 ஈக்குவல் டு 2 2s are 4 + 1 ஈக்குவல் டு 5. ஸோ 2, 5. ஸோ இப்போ ஆர்டர் பேர் எழுதலாமா? ஸோ அப்போ r ஈக்குவல் டு -1, -1, -1, 0, 1, 1, 3, 2, 5. ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட ஆர்டர் பேர். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அது பைஜெக்டிவாக இல்லையா நாட்டான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பைஜெக்டிவாக நாட்டான்னு கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே ஆரோ டயக்ராம் போட்டு பார்ப்போம். சேம் அதே மாடல் தான். இப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்தோம்? எக்ஸில் -1 0 1 2 கொடுத்துருக்கோம். ஒயில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு? -1 1 3 5. ஸோ நம்மளுக்கு -1 கொடுக்கும்போது -1 கிடச்சி, 0 கொடுக்கும்போது 1 வேல்யூ கிடச்சிச்சு, 1 கொடுக்கும்போது 3 வேல்யூ, 2 கொடுக்கும்போது 5 கிடச்சி. பாருங்கள், ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு இமேஜஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோமா? 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு இமேஜஸ் இருக்குது. அப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் இது ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது எக்ஸில் நம்மளுக்கு சேமாக இருக்கா. ஸோ அப்போ இது ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக ரைட் பண்ணணும். அப்போ எஃப் இஸ் டு ஆர் டென்ஸ் டு ஆர் கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 இஸ் பைஜெக்டிவ். இது ரெண்டுமே ப்ரூவ் ஆயிருக்கா. ஸோ இது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. கண்டிப்பாக வேர்ட்ஸில் எழுதணும். ஸோ ஒன்றும் இல்லை, ரியல் நம்பர்ஸ்க்கு ஏன் -1 பைஜெக்டிவாக இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ வேணும், ப்ளஸ் வேல்யூ வேணும். ஸோ அதனால் 2 வேல்யூ எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆர்டர் பேர் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து 1 to 1 ஆன் டு 1 ப்ரூவ் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு பார்ப்போம். சேம் போட்டு பார்த்துட்டு நம்ம அது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுலேயே செகண்ட் கேசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
சேம் மாடல் தான். f is to r tends to r ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ கொஷின் என்னென்னா f of x equal to 3 minus 4x square. ஸோ இதிலே செகண்ட் கேசஸ்ஸு, செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா இதுக்கும் சேம் r equal to -1லேருந்து 0 1 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, மினிமம் ஒரு 4 வேல்யூ எடுத்து ப்ரூவ் பண்ணால் போதும். அப்போ x equal to -1 கொடுக்கும்போது f of x equal to 3 minus 4 into -1 whole square. ஓகேங்களா, ஸோ அப்போ 3 minus 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -1 into -1 +1. ஸோ +1 into 4 4 சேம். ஓகேங்களா, அப்போ -3 4ல் 3 போயிடுச்சுன்னா -1. நெக்ஸ்ட் x equal to 0. இப்போ f of x equal to 3 minus 4 0 whole square equal to 3 இருக்குது. 4 into 0 0. ஓகேங்களா, அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு 3. அப்போ 0, 3. ஃபர்ஸ்ட்டில் என்ன கிடச்சிச்சு -1, -1. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு x equal to 1 வேல்யூ கொடுங்க. அப்போ f of x equal to 3 minus 4 into 1 whole square. இப்போ 3 minus 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் சேம். அப்போ 1 into 4 4. ஸோ ஓகேங்களா, -4ல் 3 லெஸ் பண்ணால் -1. நெக்ஸ்ட் x equal to 2 வேல்யூ கொடுங்க. அப்போ f of x equal to 3 minus 4 2 whole square. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆன்சர்ஸ் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் விட்டு வெளியே பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். -4 2 2s are 4. ஓகேங்களா, அப்போ 4 4s are 16. அப்போ 3 minus 16 equal to -13. என்ன 16ல் 3 போயிடுச்சுன்னா -13. அப்போ என்ன வேல்யூ 2, -13. ஓகேங்களா, ஸோ இப்போ 2, -13. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே ஆர்டர்ட் பேர் எழுதிக்கலாம். ஆர்டர்ட் பேர் எப்படி வரும் அப்படின்னா பார் ஈக்குவல் டு, ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடச்சி -1, 1. நெக்ஸ்ட்டு 0, 3 1 +1, -1 2, -13. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆர்டர்ட் பேரில் கிடச்சிச்சு. இந்த வேல்யூ தான் சேம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து 1 to 1 on to 1 அப்போ எக்ஸ் ஒய் கிராஃப் ஆரோ டயக்ராம். அப்போ 0 1 2 கொடுத்தோம் நம்மளுக்கு -1. அப்போ -1 3 -1 நெக்ஸ்ட்டு -13. ஸோ இந்த வேல்யூ தான் கிடச்சிச்சு. ஸோ அது எழுதிட்டு ஆரோ டயக்ராம் போட்டுடலாம். 1 கொடுக்கும்போது -1 கிடச்சிச்சு, 0 கொடுக்கும்போது 3 வேல்யூ கிடச்சிச்சு, -1 கொடுக்கும்போது -1 2 கொடுக்கும்போது -3. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு இமேஜஸ் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா, கண்டிப்பாக வேர்ட்ஸில் எழுதுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை நம்ம வேர்ட்ஸ் மூலிமா தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு இது நாட் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் இதில் இருக்குமானா கண்டிப்பாக மிஸ் ஆன நம்பர்ஸ்க்கெலாம் இருக்காது. ஸோ அப்போ இது வந்து நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். மேக்ஸிமம் இதில் இமேஜஸ் ஃபங்க்ஷனில் வந்து ப்ளஸ் வேல்யூ கிடச்சா தான் அது பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள் -1 கிடச்சிருக்கு, இங்கேயும் -1 -13 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, தெர்ஃபோர் இது வந்து நாட் ஆன் டு, நாட் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ அதை கண்டிப்பாக எழுதி காட்டுங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய மைனஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து நாட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேங்களா, சிம்பிளான சம்ஸு இது 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். 2 கேசஸ் தனித்தனியாக கேட்டால் 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே.